இந்த சத்தம் சாலைகளில் பல ஆயிரக்கணக்கான பைக்கில் போய்கிட்டு இருந்தால் கூட இந்த பைக்கோட சத்தம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். எல்லாருமே தலையை திருப்பி பார்க்க வைக்கும். இந்த பைக்கோட ப்ரொடக்ஷன் எடுத்து கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்றளவில் கூட இந்த பைக் மேல் இருக்கிற மோகம் கொஞ்சம் கூட குறையலை. இந்திய சாலைகளில் இன்றளவில் கூட ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. 90s கிட்ஸோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பைக் RX100. இந்த பைக் எதனால இந்தியாவில் ஸ்டாப் பண்ணாங்க, RX100ஓட தயாரிப்பாளரான யமஹா இந்த நிறுவனத்தோட சரித்திரம் என்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். யமஹாவோட சரித்திரம் 1851 வருடம் ஆரம்பிக்குதுங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி தான் யமஹாவோட தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய டொரக்ஸோ யமஹா பிறக்கிறாரு. ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமமான வகாயாமா இந்த கிராமத்துல தான் டொரக்ஸோ பிறக்கிறாரு. அவருடைய அப்பா கொனுஸ்கி யமஹா, அவரு பாத்தீங்கன்னா அவர் ஒரு சாமுராய். அந்த நாட்டில் இருக்கிற ராஜாக்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மெய்காப்பாளரா ரொம்ப ஒரு லோவர் கிரேட்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கொனுஸ்கி யமஹாவுக்கு 3வது மகனா பிறந்த டொரக்ஸோ யமஹா சின்ன வயசுல இருந்தே டெக்னாலஜி மேல ரொம்ப பெரிய ஒரு ஆர்வம் இருக்கு. அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு வானவியல் அறிஞர். சின்ன வயசுல இருந்தே இவருக்கு பல புத்தகங்களை கொடுத்து படிக்க சொல்றாரு. அந்த புத்தகங்கள் படிச்சதுனால என்னவோ இவருக்கு டெக்னாலஜி மேலேயும் மெஷின்ஸ் மேலேயும் ரொம்ப பெரிய ஒரு ஆர்வம் ஏற்பட்டுருச்சு. 1868 இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மேற்கத்திய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பானுக்குள்ள நுழையுது. மேற்கத்திய நாடுகளோட டெக்னாலஜி ஆகட்டும் மெஷின்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஜப்பானுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. இதை டொரக்ஸோ யமஹா ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாரு. இவருக்கு இந்த மெஷின்ஸ் மேல இருக்கிற காதல், இது எல்லாத்தையுமே கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவர் இருக்கிற இடத்துல இருந்து நாகாசாகிக்கு இடம் பெயர வைக்குது. நாகாசாகிக்கு போனவர் அங்க இருக்கிற ஒரு இங்கிலீஷ் இன்ஜினியருக்கு கீழே வாட்ச் மேக்கிங், அதாவது இந்த வாட்சுகளை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற டெக்னாலஜியை கத்துக்கிறாரு. இந்த டெக்னாலஜியை ஒரு 2 வருடங்கள் கஷ்டப்பட்டு கத்துக்கிறாரு. அது கத்து முடிச்சதுக்கு அப்புறமா நாகாசாகில இருந்து ஒசாகா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத கத்துக்கிறாரு. இப்ப எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட இவரு அவருடைய 35வது வயசுல 1886 வருடம் மறுபடியும் ஹமமட்சுக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ற அந்த வேலையில ஜாயின் பண்றாரு. அங்கேயே இருந்துகிட்டு நிறைய வேலைகள்லாம் செய்யறாரு. அவர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க, வாட்ச் ரிப்பேர் பண்றாரு, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறாரு, இந்த மாதிரி கிடைச்ச வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி அவருடைய வாழ்க்கை இதே மாதிரி போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஹமமட்சுல இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல ரீட் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே வச்சு வாசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு அந்த ரீட் ஆர்கன் ரிப்பேர் ஆயிடுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ரீட் ஆர்கனுங்கிறது ஒரு பியானோ மாதிரியே இருக்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்த ரீட் ஆர்கனை வெளிநாட்டுல இருந்தா இம்போர்ட் பண்ணி அங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரீட் ஆர்கனை சரி பண்றதுக்கு அந்த ஹமமட்சு அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ இவங்க டொரக்ஸோ யமஹா இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இவருக்கு இந்த ரிப்பேரிங்ல நல்ல நாலேஜ் இருக்கு அப்படிங்கறதுனால இவரை இதை கொஞ்சம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவருமே அந்த ரீட் ஆர்கனை போய் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அந்த ரீட் ஆர்கன்ல 2 ஸ்ப்ரிங்ஸ் கட் ஆயிருக்கு. இப்போ அந்த 2 ஸ்ப்ரிங்கை மட்டும் தயார் பண்ணி அந்த ரீட் ஆர்கனை ரொம்ப சுலபமா சரி பண்ணிடுறாரு. இப்போ இந்த விஷயம் அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டருக்கு போகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இவருக்கு இந்த ரீட் ஆர்கன் பத்தின நாலேஜ் கொஞ்சம் இருக்கு, அதனால புதுசாகவே ஒரு ரீட் ஆர்கன் தயார் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்ச மட்டும் கிடையாதுங்க, ஒரு சின்ன ஒர்க் ஷாப்புமே இவர்கிட்ட கொடுத்து எல்லா வேலைகளுமே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து இவரை தயார் பண்ண சொல்றாரு. இப்போ இவரு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு ஒரு ரீட் ஆர்கனை தயார் பண்றாரு. ஜப்பான்ல தயாரிக்கப்பட்ட முதல் ரீட் ஆர்கன் அதுதாங்க. இப்போ என்னன்னா, இந்த ரீட் ஆர்கன்ல ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இவர் தயாரிச்ச அந்த ரீட் ஆர்கன்ல சரிவர மியூசிக் வரல, சரியான குவாலிட்டியில இல்ல அப்படிங்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இதனால இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரீட் ஆர்கனை எடுத்துக்கிட்டு டோக்கியோவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறாரு. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தூக்கிட்டே போறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் கிட்ட இவரு அந்த ரீட் ஆர்கனை வாசிச்சு காட்டுறாரு. அதுக்கு அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மியூசிக்ல அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அதனாலதான் நீங்க தயார் பண்ண ரீட் ஆர்கன்ல இருந்து சரியானபடி மியூசிக் வரல. முதல்ல நீங்க உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறமா நீங்க ரீட் ஆர்கன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அவங்க சொன்னது போலவே அடுத்த 2 மாசங்களுக்கு அதே யூனிவர்சிட்டியில மியூசிக் லெக்சர் எல்லாமே அட்டன் பண்றாரு. அது எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு 2 மாசத்துக்கு அப்புறமா மறுபடியும் 2வது ரீட் ஆர்கனை தயார் பண்றாரு. இப்போ என்னன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், அந்த ரீட் ஆர்கன் அப்ராட்ல இருந்து இம்போர்ட் பண்ணா ஒரு குவாலிட்டியில வரும் பாத்தீங்களா, அந்த குவாலிட்டியில அப்படியே இருக்கு. அந்த ரீட் ஆர்கன்ல வந்த மியூசிக் ஆகட்டும், அந்த பில்ட் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே எக்ஸாக்டா அதே மாதிரி மேட்ச் ஆகுது. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. உடனே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இவர்கிட்ட ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
கிட்டத்தட்ட 7 ஆர்டர்ஸ் உடனே கிடைக்குதுங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராவின்ஸோட கவர்னருமே ஒரு ரீடர் தயார் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. இப்போ எல்லா ஆர்டர்ஸுமே ஒரு கையில் இருக்குது. இப்போ என்னன்னா அதுக்கு ஒரு சரியான இடம் வேணும் பார்த்தீங்களா. மறுபடியும் ஹம்மமட்ஸுக்கு வராரு. அங்கே ஒரு பழைய கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலை சரி செஞ்சு அந்த கோவிலில் தான் இவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரியை ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவருடைய தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1887 பார்த்தீங்கன்னா நிப்பான் காக்கி கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. அந்த கம்பெனிக்கு இவர் வச்சிருந்த லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை இந்த டியூனிங் ஃபோர்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்க்கை வாயில் வச்சு இப்போ அவர் அறிமுகப்படுத்துறாரு. இப்போ என்னன்னா இவர் இசையிலேருந்து வந்தார் பார்த்தீங்களா, அந்த வந்த காரணத்துக்காக அந்த டியூனிங் ஃபோர்க்கை அவர் வச்சிருக்காரு. இப்போ இருக்கிற யமஹா சிம்பிளை போய் நீங்கள் எடுத்து பாருங்க. அந்த 3 டியூனிங் ஃபோர்க்கை வெவ்வேறு திசைகளில் வச்சு தான் அந்த யமஹாவோட சிம்பிளை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. 1881 வருஷம் பார்த்தீங்கன்னா அவரோட கம்பெனியை ரொம்ப மாடர்னாக பண்ணிட்டாரு. அந்த அசம்பிளி லைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு மாடர்னான ஒரு கம்பெனியாக உருவாக்கிட்டாரு. அந்த சமயத்தில் அந்த மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜப்பான் நாட்டில் இருக்கிற அந்த ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரி பண்ணுற அந்த ப்ராஜெக்டை இவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 250 ரீட் ஆர்கன்ஸை இவர் விற்று தள்ளியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் ஆர்கன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் பியானோ, சாக்ஸஃபோன், ஹார்மோனிக்கா அப்படின்னு பலவிதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 1902 வருடம் இவருக்கு மெடல் ஆஃப் ஆனர் கொடுக்குறாங்க. அது ஒரு கிரீன் ரிப்பன் மெடல் ஆஃப் ஆனர். அதுக்கப்புறமா அவரை ஹமமட்சு ரயில்வேஸில் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் இவர் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1916 வருடம் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் இறந்து போயிடுறாரு. இதோட டொரக்ஸோ யமஹா அவருடைய சகாப்தம் தான் முடியுதுங்க. அவர் ஆரம்பித்த அந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, நிப்பான் ககாக்கி, அந்த கம்பெனி இன்னும் அசுர வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ இதோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் வேர்ல்டு வார் 2 வருது. இப்போ 2ஆம் உலக போர் சமயத்தில் ஜப்பான் நாடு பல கம்பெனிஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதில் இந்த நிப்பான் ககாக்கி இந்த கம்பெனியுமே ஒன்று. இந்த கம்பெனி கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரொப்பலர் தயார் பண்ணி கொடுங்க. அதாவது விமானம் இருக்கும் பார்த்தீங்களா, விமானத்துக்கு முன்னாடி ஒரு காத்தாடி மாதிரி இருக்கும் ப்ரொப்பலர். அந்த ப்ரொப்பலரை தயார் பண்ணி கொடுக்கறதுக்கான ப்ராஜெக்டை இவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவங்க மரத்தினாலையும் மெட்டல்னாலையும் இந்த ப்ரொப்பலர்ஸை தயார் பண்ணி கொடுக்கணும். இந்த ப்ராஜெக்டுக்காக இந்த கம்பெனி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மெஷின்ஸ் ஆகட்டும் அதுக்கான இடமாகட்டும் எல்லாமே உற்பத்தி பண்ணி தயாராக இருக்காங்க. இப்போ என்னன்னா உலகப்போர் முடிஞ்சிருது. உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ப்ரொப்பலர்ஸ் கொடுத்த ஆர்டர்ஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ என்னன்னா அந்த ப்ரொப்பலர்ஸ் தயார் பண்ணுறதுக்காக இவங்க உற்பத்தி பண்ண அந்த மெஷினரிஸ் ஆகட்டும் அந்த இடமாகட்டும் எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த சமயத்தில் தான் 1950 அந்த காலகட்டத்தில் ஜெனிச்சி கவாகாமி அப்படிங்கிறவர் அவருடைய 38வது வயசில் நிப்பான் ககாக்கி இந்த கம்பெனியோட 4வது பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றுக்கிறாரு. இவர் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு அப்புறமா இந்த மெஷினரிஸ் எல்லாம் எப்படியாவது பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. அவர் போட்ட ஐடியா படி 1953 ஒரு மோட்டார் சைக்கிள் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு மோட்டார் சைக்கிள் டிசைன் பண்ணுங்க, அதே மாதிரி அந்த மோட்டார் சைக்கிளுக்கான ஒரு என்ஜினுமே தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த என்ஜின்ஸ் எதனால ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொப்பலர்ஸ் எல்லாம் தயார் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இந்த ப்ரொப்பலர்ஸை ரொட்டேட் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணணும். அது ரொட்டேட் பண்ணுறதுக்காக அந்த சமயத்திலேயே இவங்க இந்த இன்ஜின்ஸ்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதே இன்ஜின்ஸை பைக்குக்கு பொருத்த முடியுமா அப்படின்ற R&D ஒர்க்கை பண்ண சொல்கிறாரு. இவர் கேட்டுக்கிட்ட மாதிரியே YA1 அக்கட்டோமோ அப்படிங்கிற ஒரு பைக்கை அந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உருவாக்குறாங்க. இந்த பைக்கு தாங்க யமஹா நிறுவனத்தோட முதல் பைக். இந்த சமயத்தில் நிப்பான் ககாக்கி அப்படிங்கிற அந்த நிறுவனம் யமஹா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஏன்னா டொரக்ஸோ யமஹாவோட 100வது பிறந்தநாள் வருது. அவரை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த கம்பெனியோட பெயரவே யமஹா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. இந்த இடத்துல இருந்தால் யமஹாவோட அந்த சரித்திரம் ஆரம்பிக்குது. இந்த YA1 அப்படிங்கிற இந்த பைக் பார்த்தீங்கன்னா 125 cc கெப்பாசிட்டி கொண்ட என்ஜின் கொண்டது. இது ஒரு 2 ஸ்ட்ரோக் என்ஜின். இது 1955 வருடம் தான் முதல் பைக்கை வெளியிடுறாங்க. அவங்க வெளியிட்ட ஒரு சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பல ரேஸுகளில் இது வின் பண்ணுது. இந்த ரேஸுகள்லாம் வின் பண்ணதுனால யமஹாவோட பேர் பல பேருக்கு தெரிய வருது. இப்படியே பலவிதமான பைக்குகளை அவங்க ஜப்பானில் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தான் ஜப்பான்லேருந்து யமஹா நிறுவனம் இந்தியாவுக்கு வருதுங்க. இந்தியாவில் இருக்கிற எஸ்கார்ட் நிறுவனத்தோட கைகோத்து இவங்க பலவிதமான பைக்குகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ராஜ்யூத் 350. 350 cc கெப்பாசிட்டி கொண்ட இந்த ராஜ்யூத் பைக் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலைங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலை. ஆனால் என்னென்னா இவங்க பல ஆயிரக்கணக்கான பைக்குகளை செஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கான உதிரி பாகங்கள் எல்லாமே ராஜ்யூத்துக்காக செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பைக்குக்கான உதிரி பாகங்கள் ஆகட்டும் பைக் ஆகட்டும் எல்லாமே செஞ்சுட்டாங்க.
ஆனால் அதோட சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய வருது, இந்தியர்கள் இந்த மாதிரி பெரிய பைக்ஸை வந்து விரும்புறதில்ல, அவங்க சின்ன சைஸ் பைக்கை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வராங்க. அதே சமயத்தில் சுசுகி AX100 அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து அறிமுகப்படுத்தி அது ரொம்ப நல்ல சேல்ஸில் போய்கிட்டு இருக்கு. இப்போது இவங்க ரொம்ப அதிகமாக R&D பண்ணி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அந்த பைக்குக்கு ஆப்போசிட்டாக ஒரு பைக்கை உருவாக்கி விடுறாங்க. அதுதான் RX100. இந்த பைக் 1985ஆம் வருடம் தான் இந்திய மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்தியாவுக்குள்ளே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1990களில் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த உதிரி பாகங்கள்லாம் இம்போர்ட் பண்ணி இந்தியாவிலே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது RX100 அறிமுகப்படுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சேல்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்குதுங்க. RX100 இந்த பைக்கோட குவாலிட்டி ஆகட்டும், அந்த பைக்கோட சவுண்ட் ஆகட்டும், எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒரு தரமான பொருள், அதே மாதிரி இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுமே ரொம்ப அழகாக அந்த மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுனால RXோட வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியலை. Yamaha நிறுவனம் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட்டை அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரையுமே ரொம்ப சுலபமாக கவர்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பைக் பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலான பைக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இதோட பவர் அவுட்புட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 500 மீட்டரை வெறும் 14 செகண்டில் இது கிராஸ் பண்ணிடும். இது எது கூட கம்பேரபிளாக பார்த்தீங்கன்னா BMWவோட RR 1000cc இருக்குது பார்த்தீங்களா, 1000cc வண்டி. அதில் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இருக்கும். அந்த வண்டி இது 500 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு 10.2 செகண்ட் எடுத்துக்கும். இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கின மாதிரி தான் இருக்கும். இது வெறும் 100cc வண்டி, அந்த வண்டி 1000cc. அப்போ எந்த அளவுக்கு பிக்கப் இந்த RX100 இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த RX100 எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, வெளியிட்டாங்க பார்த்தீங்களா ராஜ்தூத் 350, அந்த பைக்கோட உதிரி பாகங்களை இதில் பொறுத்துற மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த பைக் வந்து அந்த அளவுக்கு சேல் ஆகலை, அதனால் அந்த உதிரி பாகங்கள்லாம் வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உதிரி பாகங்களை இந்த பைக்குக்காக பயன்படுத்தினாங்க. இப்போ இந்த பைக் வந்து மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருச்சு. அதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் RX100லேருந்து கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி RXS, RXZ, அப்புறம் RX125 அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான மாடல்களை அவங்க வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதில் என்னென்னா 2 வித்தியாசம் இருக்குங்க. ஜப்பானில் ஒரு RX100 வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த RX100க்கும் இந்தியாவில் இருக்கிறதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. ஜப்பானில் இருக்கிற RX100 பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வித்தியாசம் வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த பைக் வந்து இந்தியாவில் தயார் பண்ணதா இல்லை ஜப்பானில் தயார் பண்ணதா அப்படின்ட்டு. RX100ஓட சாம்ராஜ்யம் 1985 நவம்பர் மாதம் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் வந்து பைக் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சாருன்னா அவருக்கு வர முதல் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா RX100 தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த RX100 வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு கௌரவமாக நினைச்சாங்க. எல்லா மக்களோட மனசுலுமே RX100 அப்படிங்கிறது ஒரு அழிக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருச்சு. இப்போ என்னாச்சுன்னா 1996வது வருஷம் இந்தியாவில் இந்த எமிஷன் கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. RX100ல பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸ். இந்த 2 ஸ்ட்ரோக் என்ஜின் வந்து 4 ஸ்ட்ரோக் என்ஜினோட ரொம்ப அதிகமாக எமிஷன் கொடுக்கும். இதனால RX100ஓட ப்ரொடக்ஷனை 1996வது வருஷத்தோட ஸ்டாப் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பைக்கோட சரித்திரம் அதோட முடிஞ்சிருக்கணும். ஆனால் என்ன, ப்ரொடக்ஷன் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றளவில் கூட அந்த பைக்ஸ் இந்திய சாலைகளில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த RX100 இது மக்கள் மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிருச்சிங்க. கிட்டத்தட்ட அது ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு 30 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அதோட மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. அந்த காலகட்டத்தில் அதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 to 15,000 இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 1 லட்ச ரூபா கொடுத்து கூட வாங்குறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. இந்த அளவுக்கு பிரபலமான ஒரு பைக்கை மறுபடியும் இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு Yamaha முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2026 டிசம்பர் இந்த காலகட்டத்தில் RX100 மறுபடியும் இந்திய மார்க்கெட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் என்ன, அந்த RX100 இப்போ இருக்கிற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு காம்பீட் பண்ணுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா பழைய RX100 அப்படிங்கிறது அந்த சவுண்டுங்கிறது யாராலையுமே மறக்க முடியாது. இப்போ வர RX100 அதே அளவு இருக்குமா? 2 ஸ்ட்ரோக் என்ஜின் பயன்படுத்த முடியாது, 4 ஸ்ட்ரோக் என்ஜின் தான் பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எமிஷன் கண்ட்ரோல் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சிங்க. இது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி அதே பழைய RX100 கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். டிசம்பர் 2026 RX100 மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.